மக்களுக்கு வணக்கம். விஜயனுடைய ரசிகர்கள் வந்து எங்கேயாச்சும் நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவான வலையொலிகளில் காங்கிரஸோட கைகோர்த்து விட்டார், இவர் ஒரு இனத்துரோகி அப்படிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது வந்து சீமானா நான் சொல்லலை, வேட்பாளர்கள் யாரும் சொல்லலை, நாம் தமிழர் கட்சியினுடைய தொண்டர்கள் கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டு சொல்கிறாங்க, அவ்வளோதான். அப்படின்றத நீங்கள் கடந்து போங்க. இப்போ நான் நாம் தமிழர் கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் சரி ஆதரவாளர்களுக்கும் நான் சொல்கிறேன், இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. என்னென்னா, நம்ம இந்த தேர்தல் காலத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொள்கை ரீதியாக தான் நம்மளுடைய கருத்துக்களை வந்துட்டு எதிராக வச்சோம். ஆனால் இங்கே என்ன ஆகப்பட்டதுன்னா, நம்ம வந்து ஒரு வெறுப்பு அரசியலை வைக்கிறோம், இவங்க வந்து யாரையுமே அரசியல் பண்ண விட மாட்டாங்க, அப்படிப்பட்ட ஒரு கட்சி போல் அப்படின்னு சொல்லிட்டு அது நமக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. சீமான் அண்ணா வந்துட்டு சொல்லியிருக்காரு பழைய வீடியோவில், காங்கிரஸ் வந்துட்டு ஒரு இனத்துரோகி. அது கரெக்டு தான், இல்லைன்னு சொல்லலை. அதே மாதிரி விஜய் வந்துட்டு காங்கிரஸினுடைய முழுக்க ஆதரவாளர், சரிதான். அது விஜய் அண்ணாவுடைய ரசிகர்களுக்கே தெரியும். ஆனால் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் வேறு, சரிங்களா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா விஜய் அண்ணா வந்து போயிட்டு காங்கிரஸோட கை கோர்க்கலை. காங்கிரஸினுடைய எம்எல்ஏக்கள் வந்து விஜய் அண்ணாவுக்கு ஆதரவு தந்திருக்காங்க. வேறு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, பிஜேபி இருக்குது, பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது, இந்து முஸ்லீம் கட்சி இருக்குது, சிபிஐ இருக்குது, சிபிஎம் இருக்குது, சுயேட்சை இருக்குது. ஆனால் அவங்க வந்து ஆதரவு கொடுத்தா தான் என்ன பண்ண முடியும், ஆட்சி அமைக்க முடியும். இந்த சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் அதைத்தான் நம்ம பண்ணுவோம், நம்ம வெல்கம் பண்ணுவோம் அண்ணனை. நம்ம நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு மிகப்பெரிய கொள்கை என்ன தெரியுமா? களத்தில் கருத்துக்கு எதிராக தான் சண்டை. அந்த எந்த கருத்தை எடுத்துகிட்டு வைக்கிறோன்னா அவன் நமக்கு எதிரி கிடையாது, விஜய் அண்ணா நமக்கு எதிரி கிடையாது, அவர் எடுத்து வச்ச கொள்கை தான் நமக்கு எதிரின்னு சொல்லி நம்ம சண்டை போட்டோம். ஆனால் அதை மக்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ இங்கே வந்து நம்ம திரும்பவும் என்ன பண்ண வேணாம்னா, அந்த விஷயத்தை அப்படியே எடுத்துகிட்டு போக வேணாம். நாம் யாருன்றதை அவங்களுக்கு என்ன பண்ணணும், மக்களுக்கு புரிய வைக்கணும். என்னென்னா, இவங்க கொள்கைக்கு எதிராக தான் சண்டை போட்டிருக்காங்க, இப்போ ஜெயிச்சு வந்தோடனே என்ன பண்ணுறாங்கன்னா வரவேற்கிறாங்க. விஜய் நான் வரவேற்போம். அவர் யார்? நம்ம தமிழ்நாட்டில் தானே பிறந்தவர், நம்மளுடைய சந்தோஷத்தில் அவர் இருந்திருக்கார்ல. ஸோ வரவேற்போம். நம்மளும் இந்த சிச்சுவேஷனில் இருந்தால் நம்மளும் அதை தான் எதிர்பார்ப்போம், கரெக்டுங்களா? அதனால் விஜய் அண்ணா வந்து நல்ல அரசியல் பண்ணட்டும். நமக்கு தேவை குழந்தைகள் பெண்கள் பாதுகாப்பு, கனிம வளம் பாதுகாப்பு, நல்ல கல்வி, நல்ல மருத்துவம், சரிங்களா? ஊழல் இல்லாத ஒரு நல்ல ஆட்சி முறை, இதுதான் நமக்கு தேவை, சரிங்களா? அதை அவர் பண்ணட்டுமே, பண்ண விடுவோம், நம்ம அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்சி மாற்றம் தேவை. அந்த ஆட்சி மாற்றம் நடந்துருச்சுல, நம்ம பண்ணணும்னு நினச்சி வந்தோம், சரி ஓகே நம்ம தம்பி பண்ணட்டுமே அப்படின்னு அண்ணன் நினச்சிட்டு விட்டுட்டாரு. அண்ணன் ஏதாச்சும் பேசியிருக்காரா இதை பற்றி? இல்லை வேட்பாளர்கள் யாராச்சும் பேசியிருக்காங்களா? இல்லை. நாம் தான் கொஞ்சம் எமோஷனல் ஆகி பேசுகிறோம். நாம் எல்லாருமே ஒன்று தான். டிவிகேவும் மாற்றம் வேணும்னு நினச்சிருக்காங்க, என்டிகேவும் மாற்றம் வேணும்னு நினச்சிருக்காங்க. இந்த 2 பேரும் சேர்ந்தோம்னா கண்டிப்பாக தமிழ்நாடு சூப்பராக வரும். அதனால் விஜய் அண்ணாவுடைய ரசிகர்களும் சரி நாம் தமிழர் கட்சியினுடைய தொண்டர்களும் சரி 2 பேரும் இணக்கமாக என்ன பண்ணுங்கள், செயல்படுங்க, சரிங்களா? யாரும் இங்கே யாருக்கு எதிரி கிடையாது, சரிங்களா? மக்களே, விஜய் அண்ணாவை வெல்கம் பண்ணுவோம். அண்ணா வந்து நல்ல முறையில் ஆட்சி பண்ணட்டும், சரிங்களா? நம்ம எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவோம்.